உங்கள் ராம்யோகா மகிழன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ தான். இன்றைக்கி எங்களோட என்கேஜ்மெண்ட் டே, அதாச்சும் நிச்சயதார்த்த நாள். இன்னைக்கு டே வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியா, 3 வருஷமா 2 வருஷம் இருக்குமா தெரியலையே. அந்த டேக்கு வந்து செம்மையாக இருந்தோம். 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு நாரிக்கிட்டு ஃபோனில் அந்த மாதிரி டேலாம் வருஷமெல்லாம் அப்படி தான் இருக்கணும். சொல்லு. அந்த மாதிரி போச்சு. இன்னையுமே நம்ம நாள் சண்டை போடாமல் இருக்க. வாங்கினப்போ ஒரு கோயிலுக்கு போயிருந்துருப்போம்னு நினைக்கிறேன். அந்த கோயிலுக்கு தான் இன்னைக்கு போகிறோம். இந்த வாட்டி வந்து பைக் வாங்குறதுக்காக கோயிலுக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. பைக்கை கூட்டிகிட்டு தான் போணுச்சு, கொண்டுட்டு தான் போகணும்னு நினச்சேன். எல்லாத்தையும் போகிறான். ராம்னே கார் ஓடணும், பைக் கொண்டு வரதுக்காக இல்லை. போயிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் நாள் கண்டிப்பாக கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவோம், கொண்டுட்டு போவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? கண்டுப்பட்டி கோயிலுக்கு வந்து நம்ம வந்து போகிறோம். கண்டுப்பட்டி காளியம்மன் கோயில் சொன்னாங்க சம்திங். அந்த கோயிலுக்கு நான் போனதில்லை. அங்கே தான் இப்போ வந்து ராமன் போனதில்லை. அங்கே தான் வந்து சிவா தான் அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால், அதோட அந்த கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியாச்சு. அந்த கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு தரிசனத்தை முடித்து விட்டு வருவோம் சொல்கிறது. கண்டிப்பாக வரும். அதுக்கடுத்து நம்ம வந்து கண்ணத்தா கோயிலுக்கு போக போகிறோம். நாட்டுசன் கோட்டையில் இருக்க கண்ணத்தா கோயிலுக்கு எல்லா கோயிலையும் வந்து சாமி திருப்தியாக கொண்டுட்டு நம்ம வரலாம். ஓகேங்களா? நிறைய கனவுகள் எல்லாம் அந்த சாமிகிட்ட சொல்லிட்டு நிறைவேற்றிட்டு கோயிலுக்கு வந்தாச்சு. இந்த கோயிலில் நமக்கு நினச்சதை மனசில் எப்படின்னா நமக்கு நடக்க போது யோசிக்கிறது. சப்போஸ் எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொல்லி எழுதி அதில் போட்டோம்னா சொன்னது நடக்குமா? அப்படி நடந்தால் அடுத்த வருஷம் பார்ப்போம். நான் நல்லா இருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், சாமி உனக்கும் நல்லா இருக்கணும். என்ன பவியா? எழுதிட்டு கொண்டாந்து கட்டுங்க. அந்த காலத்தில் ஏதோ போடுவாங்க, நம்ம போடுவாங்க. என்னது அது கியூவில் பெரிய பெரிய கூட திருடுறாங்க, கம்பியெல்லாம் போட்டிங்க பாருங்க. எனக்கு எப்படி கட்டி போடுறீங்க? இதெல்லாம் என்ன தான் போகணுமா? அவ்வளோ பெரிய திருவிழா நடக்குமா இங்கே? கியூவில் நிற்கிற கம்பிகள். அங்கே நிற்க சுற்றி வாங்க, எங்கிட்ட வாங்க. சாமி கும்பிட்டாச்சு, சாமி கும்பிட்டு உட்காரோம். நாங்கள் பொங்க வைக்கலாம், பொங்க வச்சுருக்காங்க, தருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம் சாப்பிட்றதுக்கு. எங்கள் வச்சா ஓடி வர பொங்கச்சோறு சாப்பிட்றதுக்கு. கோயிலில் பொங்கச்சோறு வச்சு எங்கள் அக்கா பொங்கச்சோறு வரைக்கும் தேங்காய் தண்ணி தருங்குது. இந்த வந்துட்டாப்பில் அடுத்த பிடிக்குங்க. வாங்க ஓசியில் பொங்கச்சோறு தராங்க, ஓசியில் பொங்கச்சோறு கொடுத்தாங்கன்னு சாப்பிட்றாங்க. கல்யாணம் ஆகணும், நான் நினச்சதெல்லாம் நடக்கணும்.
வீடியோ இந்த பிளேஸ் நல்லா இருக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு. அதனால ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எல்லாரும். நாங்கள் 2 பேரும், எல்லாரும் கிடையாது, நாங்கள் 2 பேரும். ஒரு வழியாக நாங்கள் வந்து செம்மையாக வீடியோலாம் எடுத்துட்டு சூப்பராக இருந்துச்சு. கோயில் பிளேஸ் வேற லெவல். என்னம்மா ராமா, வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு செம்மையான பிளேஸ். அது நல்லா இருந்துச்சு. நல்லா எடுத்துட்டு நாங்கள் அங்கேருந்து வந்துட்டோம். இப்போ கண்ணத்தா கோயில், அந்த கோயில் பேர் என்ன? இப்போ போன கோயில் பேர் சங்கரி கேட்ட வரம் தரும். கேட்கும் போதே அவ்வளோ அழகா இருக்கு. கேட்ட வரம் தரும் குடியிருப்பு காளியம்மனா, செம்மையா இருக்கு. சாமி பேரே அவ்வளோ அழகா இருக்கு. கண்டுப்பட்டியில இருக்கு இந்த கோயில். கண்டுப்பட்டி மஞ்சள் ரொட்டு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. செம பெரிய மஞ்சள் ரொட்டு. அங்க வந்திருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. வந்திருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கேள்விப்பட்டிருக்கீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. நாங்க கேள்வியே படலை அப்படின்றவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. ஆனா நான் பக்கத்துல இருந்தே போனதில்லை. நாங்க போனது கேள்விப்பட்டிருக்கோம். மஞ்சள் ரொட்டு எல்லாமே தெரியும். ஆனா நாங்க போனது கிடையாது, போனதில்லை இதுவரைய. நம்ம வந்து அடுத்து வந்து கண்ணத்தா கோயில், நாட்டரசன் கோட்டை கண்ணத்தா கோயில் வந்திருக்கோம். கண்ணுடைய நாயகி அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம். வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு நம்ம போலாம். கருப்பு கேடு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, கோவிலுக்கு வந்தாலே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பதிவை வந்து இருக்கு. இது நாங்க நிறைய வீட்டுல சொல்லியிருக்கோம். ஒரு கோயிலுக்கு வந்துட்டு போனோம்னா கொஞ்சம் திருப்தியா இருக்கும். கதவு போட்டோம், கதவு திறந்து கிடக்குல்ல, கதவே போட்ட மாட்டேங்க. அண்ணன் தம்பியும் சண்டை போடுறதுல ஸ்பெஷலிஸ்ட். இவனை பிடிச்சி இழுக்க, இவன் அவனை பிடிச்சி இழுக்க, எப்படித்தான் ஓடிக்கிறான். கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலை விட்டு கிளம்பிட்டோம். காலை 9:30 மணி முதல் 10:40. அப்படியா அவன் அடிக்கிறான். அடி அடி மைகி அடி. அவனும் சேர்ந்து அடிக்கிறான். அவன அடி அடிய பாரு. அடிக்கிறான்பா, அடிக்கிறான். அடிப்பா என்னன்னு கேளுப்பா. அவனும் சேர்ந்து அடிப்பேன் வா. ஒரு வழியாக கோயிலுக்கு போயிட்டு முடிஞ்சிருச்சு. தரிசனங்கள் முடிஞ்சிருச்சு. எங்களுடைய எப்படி என்னது, எந்த நாள் இது இது கூட தெரியல. சொல்ல தெரியல. சொல்லு. எங்களோட நிச்சயதார்த்த நாள். சிம்பிளா தமிழ்ல சொல்லு. தமிழ்ல சொல்லு. உன வேணாம்னு சொன்னா இது எங்களோட என்கேஜ்மெண்ட் டே. இது முடிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோயிலுக்கு போயிட்டு வந்தது. கோயிலுக்கே போல நான். 3வது வருட என்கேஜ்மெண்ட் டே. 3வது? ஆமா. இடையில லாக்டவுன்லாம் போச்சு. ஆமா லாக்டவுன் போனாமா. இந்த வருஷம் கல்யாணம் 3வது வருஷம் கல்யாண நாள். அப்படியா தெரியல எனக்கு. வந்து நான் வந்து ஓடிக்கிட்டே இருக்கேன். அதனால வந்து இடையில உள்ள இந்த குப்பையிலலாம் நான் வந்து ஓரம் கட்டி தான் வச்சிருக்கேன். அது குப்பைகள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த என்கேஜ்மெண்ட் நாள் நல்லா விஷ் பண்ணுவீங்க எல்லாருமே. ரொம்ப நன்றி. முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த வீடியோக்கு முன்னாடியே. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராம்யோகா மகிழன். பை.
நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னு சொல்லிடு. நெக்ஸ்ட் வீடியோ வந்து தம்பிக்கு வந்து கொஞ்சம் இன்னைக்கு இந்த நாள் வந்து திங்ஸ் வாங்கலாம்னு இருக்கோம். ஏன்னா அவனுக்கு தங்கம் வாங்க முடியலனாலும் வெள்ளியாவது நான் வாங்குவேன். ஏன்னா இந்த நாள் வந்து எங்களுடைய இனிய நாளில் வந்து அவனுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷமா இருக்கட்டும்ட்டு ஒரு என்னால் முடியாது தங்கம் வாங்குற நிலைமையில நான் இல்லை. அவனுக்கு வந்து ரொம்ப இல்லைன்னு நான் சொல்லலை, நான் இருக்கேன். ஆனால் சந்தோஷமா ஹாப்பியாக இருக்கிறோம். நல்லபடியாக வேலை ஓடிதான் இருக்கு. சீக்கிரம் முடிச்சு காட்டுறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.